உதவி சேவை சகோதரத்துவ குழுமத்துக்கு வணக்கம். தமிழ் உதவி சேவை உங்களை மீண்டும் அறிவியல் அரங்கத்துக்கு வரவேற்கின்றது. நாம் நமக்காக என்ற காலகட்டத்தில் வாழ்ந்து வருகின்றோம். அந்த தேசிய கலாச்சாரம் எங்களுக்கு தலைத்தோங்க. தமிழர் உதவி சேவை மக்களோடு மக்களாக பயணிக்கும் அந்த அபிலாஷையில் ஈடற வேண்டும் என்ற நோக்கிலேயே மக்களுக்காக சேவை செய்ய புறப்பட்டுள்ள அனைவருடனும் நாங்கள் பயணிக்க விரும்புகின்றோம். மக்களின் இன்றைய தீர்வு திட்டங்கள் நாளைய சமுதாயத்தை கட்டி வளர்க்கும் நல்ல அத்திவாரங்களை செப்பனிடும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்வுக்கு செல்வோம். தேசத்தின் ஒரு வெளிப்பாடாக இருப்பது மக்களின் ஒன்றுபட்ட உரையாடல், ஒன்றுபட்ட கொண்டாட்டங்கள், தேசமாக துக்கம் அனுபவிப்பது. இந்த இந்த ஒடுக்கப்பட்ட தேசிய குணாம்சத்துடன் தமிழினத்தை உற்று நோக்கும் போது நாங்கள் கடந்து வந்த பேரழிவுகளையும் அடுத்த சந்ததிக்கு கையெழுத்தி போவது சரித்திர கடமையாக உள்ளது. கற்றுத்தந்த பாடங்கள் மூலம் இன்னொரு அழிவை நாங்கள் எப்படி தடுப்பது என்பதை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எமது குடும்பங்களில் இருந்து அளிக்கப்பட்ட சகல அங்கத்தினர்களையும், சமுதாயத்திலிருந்து அளிக்கப்பட்ட அங்கத்தினர்களையும், தனித்தனியே காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கொண்டு குவித்தவர்களை நாங்கள் மனதில் கொண்டு இந்த நாளுக்கு செல்வோம். மனவேதனையை சுமந்து அல்லலுறும் ஒவ்வொருவருக்கான நீதியையும், தப்பியவர்களின் அவலக்குரல்களையும், அங்கவீனப்பட்டு தவிப்பவர்களின் வேதனையும், ஓலங்களையும், எதிரொலிப்புகளையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. நீதிக்கான இந்த நியாயத்தின் மீள் வாசிப்புகளும் எம்மை நிலைநிறுத்தட்டும். இறந்த எமது உறவுகளை மனதில் நிறுத்தி வித்தாகிய எல்லா உயிர்களுக்கும் சிரம் தாழ்த்தி அஞ்சலி செலுத்தி இந்த கூட்டத்தை ஆரம்பிப்போம். இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து சிறப்பிப்பதற்காக கனடாவில் இருந்து நமக்கு பரிச்சயமான எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர், ஒரு ஆசான், ஃபாதர் பெர்னார்ட் அவர்களை நாங்கள் இணைத்துள்ளோம். ஃபாதர், நீங்கள் குறிப்பிட்ட மணித்தியாலத்துக்குள் எங்களுக்காக அக்ரி பண்ணி இதில் பங்கேற்பதற்கு முதற்க நன்றி. வருக வருக உங்களை வரவேற்கிறோம். ஃபாதர், இது உங்களுக்கான நேரம். வணக்கம். எங்களோட இந்த பயணத்திலே யார்தான் சென்றாலும் நானும் சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கின்றேன், விரும்புகின்றேன். அந்த வகையில் குறுகிய நேர அறிவித்தல் என்றாலும் நான் வந்து உங்களுடன் கலந்து கொள்ள விரும்புகின்றேன். முதல் உங்களுடைய அந்த 77ஆம் ஆண்டு அனுபவத்தையும் நீங்கள் இந்த மக்களோட பயணத்த அவலங்களையும் நீங்கள் முதல் கொண்டு வாங்க ஃபாதர், நாங்கள் அதுல இருந்து தொடங்குவோம். சரி. என்னுடைய முதல் ஈடுபாடு தமிழ் மக்களுடைய வேதனையில் இறங்கின ஈடுபாடு 77ஆம் ஆண்டு கலவரத்தோடு. அப்போது நான் அம்பிட்டியா பெரிய குறுமடத்தில், எங்களுடைய கத்தோலிக்க குறுமடத்தில் விரிவுரையாளராக இருந்து வந்தேன். அப்போது லீவு விட்டது. மாணவர்கள் ஒரு தரம் அங்கு இருக்கவில்லை, அதாவது குறித்த மாணவர்கள் ஒரு தரம் எங்களோடு இருக்கவில்லை. திடீரென்று அயலூரில் இருந்து, அதாவது மீக்கணுவ, அம்பிட்டியா கிராமங்களில் இருந்து மக்கள் ஓடி வந்தார்கள். சில பேர் காயத்தோடு இரத்தமோடு ஓடி வந்தார்கள். ஏனென்றால் அங்கும் தாக்க தொடங்கிவிட்டார்கள் மற்ற இனத்தை சேர்ந்த மக்கள், அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள். உங்களுக்கு தெரியும், அம்பிட்டியா கேண்டி என்றது அது கூடுதலாக சிங்கள மக்கள் பிரதேசம். ஆனால் தோட்டங்களில், தேயிலை தோட்டங்களில் குறிப்பாக வேலை செய்த தமிழ் மக்களும் அங்கிருந்தார்கள். அப்படி இருந்தவர்கள் தான் சில பேர் ஓடி வந்தார்கள். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 550 பேர் இருக்கும். அப்போ நல்ல காலம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிபராக இருந்தார், சிங்களீஸ் ஃபாதர் ஹெரல் பண்டிதரட்னு. அவர் சொன்னார், கதவுகளை திறந்து விடுங்கள், மக்கள் வரட்டும் என்று சொல்லி அங்கே இருந்த அரிசி அதிகளை எடுத்து சமைச்சு போடுங்க என்று சொன்னார். ஒரு 4 நாட்களின் பின்பு ஆமிக்காரர் வந்தாங்க. ஒரு ட்ரக்கில் வந்து சொன்னாங்க, நீங்கள் இன்னும் ஒரு 25 பேரை வச்சிருக்கலாமோண்டு ஓமென்று சொன்னோம். அவர்கள் போயிட்டு வந்தார்கள். வந்து அவர்களும் ஒரு
600க்கும் மேற்பட்ட சனத்தை கொண்டு வந்தார்கள். இவர்கள் அஹ், சில நாட்கள், 1-2 நாட்கள் இந்த கலவரம் தொடங்கின பின்பு அம், சில வழிகளில் தோட்டங்களில், தேயிலை தோட்டங்களில் ஒளித்திருந்தவர்கள். காற்று மழை அதுக்கு அம், இறையானாக்கள், இலகுவானாக்கள், சாரி, இலக்கானாக்கள். அப்போ அவர்களை கொண்டு வந்து 2 கிழமை நாங்கள் அங்கு வைத்திருந்து அவர்களை பராமரித்தோம். அம், அதில் அவர்கள் இப்படியாக பாதுகாப்பு இல்லாமல் அஹ், ஒளித்திருந்து, பத்துகளிலே ஒளித்திருந்து சில நாட்கள் இருந்ததால் சில பேருக்கு வருத்தமாக இருந்தது, நோய்கள் வந்தது. அப்போ ஒரு அறையை நாங்கள் அதாவது விரிவுரை மண்டபங்களில் அவளை திறந்து விட்டோம். முதல் வந்தவர்கள் பழைய கட்டிடத்தில் இருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய புது கட்டிடமும் இருந்தது வகுப்பறைகளுக்கு. அப்போ ஃபாதர் ரைட் அதே ஃபாதர் தான் சொன்னார், அவர்கள் வரட்டும், அவர்களையும் உள்ளே விடுங்கள் என்று. அப்போ ஒரு அறையை நாங்கள் ஒரு மருத்துவ தேவைகளுக்கான இடமாகவே ஒதுக்கிவிட்டோம். ஆட்களை கொண்டு தற்காலிகமான அஹ், குழிகளை வெட்டி, ஃபார் டாய்லெட் சர்வீசஸ் நீட்ஸ், சாப்பாடு ஒழுங்குபடுத்தினோம். அங்கே கேண்டிக்கு போய் அங்கே இருந்த முதலாளிமார்கிட்ட இருந்து உணவுகள் எடுத்துக்கொண்டு வந்தோம், உடைகள் எடுத்துக்கொண்டு வந்தோம். சரியான மக்கள். இந்த 2 கிழமைகளும் முடிந்த பிறகு அவர்கள் போகலாம் என்று இராணுவத்தினர் வந்து அவர்களை ஏற்றிக்கொண்டு போனார்கள். ஆனால் பின்பு நாங்கள் 2-3 பேர் தொடர்ந்து அவருடைய இடத்தை போய் பார்த்தோம், பல கிராமங்களை போய் பார்த்தோம். சரியான வறுமைப்பட்ட சனங்கள், ஈழ குடிசைகள் கூட எரிக்கப்பட்டிருந்தது, ஒன்றுமே மிஞ்சி இருக்க இல்லை. அப்போ நாங்கள் அங்கே தெரிஞ்சு கடைசி அங்கே இருந்த ஒரு எம்பிஆர் ஒரு ஆளை கண்டு சொன்னோம், சில இதுதான் நடந்திருக்குது, அவர்களுக்கு உதவி செய்யணும் நிச்சயம். ஒரு சில நாங்கள் போகிற போது எங்கள்கிட்ட இருந்து அங்கே போனாக்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வெளியாலே நின்றார்கள். ஏனென்றால் பள்ளிக்கூடத்திலே அவர்கள் உள்ளே போக தடுக்கப்பட்டார்கள் தஞ்சம் எடுப்பதற்கு. அப்படித்தான் நடந்தது. அப்போ அந்த நாட்களில் இன்னொரு விஷயம், நீங்கள் நிப்பாட்டுங்க விரும்பிய நேரமா, இதை என்ன நாங்கள் நடந்து என்று சொல்கிறோம். அப்போது இதை கேள்விப்பட்டு TRRO என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், தமிழர் அகதிகள் புனர்வாழ்வு கழகம் என்று. TRO இல்லை, அது பின்பு வந்தது TRRO. நான் நினைக்கிறேன் மிஸ்டர் நித்யானந்தன் தான் அந்த லேபர் இதுக்கு பிரசிடண்டாக இருந்தவர். அவர் தான் இதுக்கு பிரசிடண்டாக இருந்தார். மிஸ்டர் கந்தசாமி அருமையான மனுஷன், திறமையான ஒரு லோயர், மிஸ்டர் கே கந்தசாமி. அவரும் ரவிச்சந்திரன் அவரும் இணை செயலாளர்களாக இருந்தார்கள். இங்கு மக்கள் இருந்ததை கேள்விப்பட்டு அவர்கள் எங்களை சந்திக்க வந்தார். மிஸ்டர் கந்தசாமி வந்தவர் வந்து சொன்னார், ஒரு படிவங்களையும் கொண்டு வந்து, ஃபாதர், இந்த மக்கள் திரும்ப இந்த இடத்துக்கு போக விரும்பாவிட்டால் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, அப்போ 3 விதமான தகவல்களை அவர்களை கூட்டம் வைத்து 3 விதமான ஆப்ஷன்ஸ் அவர்களுக்கு கொடுத்தோம். ஒன்று வந்து, உங்களுடைய இடத்துக்கு நீங்கள் திரும்பி போகிறதா இருந்தால், இவர் போகும் முன்பு எங்களுடைய இருந்தபோது போகிறதா இருந்தால் அங்கு நீங்கள் போகிறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், அது உங்களுடைய சாய்ஸ். அல்லது நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பி போகிறதா இருந்தால், அங்கே ஒரு கான்சுலேட் ஒன்று இருந்தது கேண்டியில், அங்கும் உங்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்களோடு பேசி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்கள் தயார். 3வது, இங்கே இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால், தமிழ் பகுதிகளுக்கு நீங்கள் போக விரும்பினால் அதுக்கும் உங்களுக்கு நாங்கள் வசதி செய்யலாம். தங்கி இருக்கிறதுக்கு ஒரு காரணியம், அதோடு சின்ன ஒரு தோட்டம் செய்கிறதுக்கும் ஒரு காரணியம், மரக்கறியதல் வைக்கிறதுக்கும் ஒரு காரணியம் என்று சொல்லி, அங்கு கந்தசாமி ஆக்கள் அங்கிருந்த நிலமுள்ள ஆக்களிடம், பணம் பெரிய நல்ல வசதியாக இருந்த ஆக்களிடம் பேசி கொஞ்சம் காணி கொடுத்து உதவ வேணும் என்று சொல்லி, அப்போது முல்லைத்தீவுக்கு அனுப்பியிருந்தோம். ஒரு சிலர் நான் அனுப்பினது என்னுடைய மிக நிரம்பிய அன்பர், இதில் நிறைய ஈடுபட்ட ஒரு சுவாமி, ஃபாதர் ஜேம்ஸ் பத்மநாதன், என்னுடைய நிறைய சகோதரன் மாதிரி பனகாலமாக. அவர் செட்டிக்குளத்தில் இருந்தவர், அங்கும் அனுப்பினோம் கொஞ்சம் பேரை. அப்போ கந்தசாமி சொன்னார், ட்ரிங்கோவுக்கும் அனுப்புங்க ஃபாதர் என்று சொல்லி போட்டு அவர் தந்தது எங்களோட இப்போ இறந்து போனார் தமிழ் தலைவர், வயது போனவர்,
இந்த தமிழரசு தம்பி சம்பந்தம். சம்பந்தர் மாமிச சம்பந்தர் சம்பந்தர் அப்போ இளமையாக இருந்தவர் இங்கே திருவண்ணாமலை பகுதியில். அப்போ அவருக்கு அனுப்புறதுக்கு அவர் கால் எடுத்து சொன்னால் இப்படி சனங்களை அனுப்புகிறோம்ண்டு அனுப்பினாங்க. அடுத்த முறை நான் கோல் எடுக்க இந்த திரும்ப அடுத்த லொரையும் வருதுன்னு சொல்ல அது கூடிய அளவு அந்த கார்டு இருக்கிறார்கள் அங்கே இந்த மீண்டும் உங்களுக்கு குடியுரிமை தரப்படும் என்று சொல்லி ஒரு சில பேருக்கு கார்ட்ஸ் அனுப்பியிருந்தது. வேறு சில பேருக்கு இல்லை, அவர்கள் இந்தியாவுக்கு போக வேண்டியவர்கள். கூடியளவு அவர்களை நீங்கள் அனுப்பினால், இந்த கார்டு உள்ளவர்களை அனுப்பினால் அரச காணியிலே நாங்கள் அவர்களை வைக்கலாம், அல்லாட்ட திரும்ப அவர்கள் கரைக்கப்படுவார்கள் என்று சொல்லி அப்படி அனுப்பினது. அப்படித்தான் மிஸ்டர் சம்பந்தன் அந்த நாட்களில் வேலை செய்தது. அப்போது நாங்கள் இரகசியமாக அங்குள்ள முதலாளிமாரோடு எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவை என்று சொல்லி ட்ரக் இந்த லாரிஸ் கொண்டு போகிறதுக்கு காலம் வெள்ள நீ இடத்துக்கு வாங்கும் அந்த சனங்களுக்கு சொல்லி அவர்கள் அங்கே வந்து அவர்களை அனுப்பி வச்சது. இவ்வாறு தான் நான் இதில் தொடர்ந்து இதில் ஈடுபட்டது. பின்பு சென்சோனி கமிஷன் வந்தபோது நானும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கே போய் நான் சாட்சியம் கொடுத்தேன். நான் என்ன நிலையில் தான் இந்த சனங்கள் வந்ததுகள், காயங்களோட ரத்தங்களோட வருத்தங்களோட வந்து அப்படி இருக்க ஒரு பிள்ளைக்கு ஒரு வருத்தம் வந்து நாங்கள் கொண்டு ஓடுற போது போகிற வழியிலேயே அந்த பிள்ளை இறந்துட்டு இன்னொரு தாய் கற்பிணியாக வந்தது, அங்கு தான் பிள்ளை பெற்றது. அப்படியா நிலவரங்களோட சனங்கள் வந்ததுகள் என்று சொன்னேன். நான் அதோடு சொன்னேன் எல்லாரும் மற்றவர்களுடைய உயிர்களையும் பொருட்களையும் மதிக்க பழக வேண்டும், அதை படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இதை முடித்தேன். நன்றி ஃபாதர். நீங்கள் அந்த பேட்ரிக்ஸ் காலேஜில் தான் இந்த வரியில் வந்த போலீஸ்காரர் கட்டணமும் செலுத்தாமல் உள்ளுக்குள்ள வந்து இளம் யுவதிகளோட வச்ச சேட்டையில தான் இது ஆரம்பமானது என்றது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. ஆனா இது வந்து 1977ஆம் ஆண்டு 1974ஆம் ஆண்டு தமிழராட்சி மாநாடுக்கு பிறகு நடந்த ஒரு அசம்பாவிதமாகவும் இதை பார்க்கலாம். மற்றது இது வந்து அந்த எலெக்ஷனுக்கு பிறகு தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு தீர்வை தேடுறாங்கள் என்று சொல்றதால இதை வந்து ஒரு அரசியல் பனிஷ்மெண்ட் ஒன்றை கொடுக்க வேணும் என்ற ஒரு தயாரிப்புல தென்பகுதி இருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. ஏனென்றால் ஜேஆர் அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று ஒரு பழைய கண்டியரசன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை தமிழருக்கு எதிராக அவர் பாவிக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த சிங்கள தேசியவாதத்தை தலையை ஓங்கின ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்த்தோம். அந்த நேரத்துல நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து யாழ்ப்பாணத்துல சிங்கள மக்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம இருக்கக்குள்ள இங்க யாழ் பகுதியில இருந்து போன மாணவர்கள் செய்த சேட்டை வந்து ஒரு ட்ரெயினுக்குள்ள நாங்கள் ஒரு எங்க விகாரையோட தாக்கிட்டோம் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் மற்ற ஒரு பிக்கு ஒருவருக்கு வந்து காயப்படுத்திட்டோம் என்று அவருக்கு வெள்ள சீலையால மூடிட்டு செய்த காரியங்கள் தான் அந்த 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 அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இதுகள் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அனுராதபுரத்திலிருந்து ரத்னபுர, கொழும்பு மற்ற இடங்களுக்கு இது வந்து தீயாக பரவிச்சது என்று சொல்லப்படுகிறது. இந்த ரீதியில இப்ப சத்யன் எங்களோட மூத்த தலைவர் இதுல இருக்கிறார். இப்ப வேற யாராவது இதுல பங்கு பெற்ற ஆக்கள் உங்கள்கிட்ட அந்த அனுபவங்கள் இருக்கும் என்றால் தயவு செய்து இதை ஷேர் பண்ணும்படி கேட்கிறேன். ஆனால் இப்ப லோகேஷ் வந்து திருவோணமலையில் இருந்த நீங்கள், லோகேஷ் திருவோணமலையில என்ன நடந்தது என்று கூற முடியுமா? அன்மியூட் பண்ணுங்க. ஓகே சார்ல்ஸ், நாங்கள் இந்த 77 டைம் வந்து அங்க இருந்து நாங்கள் ட்ரிங்கோல. அப்ப நான் ட்ரிங்கோமலை ஹிந்து காலேஜ்லாம் படிச்சுட்டு கொண்டு இருந்தாங்க. செல்வநாயகத்தின் அஸ்தி வந்து கொண்டு வந்தவ, அப்ப ஊர்வலமாத்தான் கொண்டு வந்தவ. அப்ப தெரிந்தவங்களுக்கு ட்ரிங்கோல் அந்த நேரங்கள்ல தமிழ் கிராமங்கள் சிங்கள கிராமங்கள் அப்படி இப்படி மாறி மாறி கலந்துதான் இருந்தது.
அப்போ ஒரு சிங்கள கிராமத்துக்குள்ளால வரக்க இது கல்லெல்லாம் எரிஞ்சு அதுல ஒரு குழப்பம் வந்தது. அப்ப அந்த குழப்பம் தான் அப்புறம் அந்த ட்ரிங்கோல வந்து ஒரு ஒரு ராய்ட்ஸை உருவாக்குனது. தொடர்ந்து அதுக்கு பிறகு ஒரு ஃபர்ஸ்ட் முதல் 2-3 நாட்கள் தமிழாக்கள் தான் நாங்கள் தமிழாக்கள கைதான் ஓங்கி இருந்தது. அப்ப அங்க இருந்தது 10ஆம் வட்டாரம் இருந்தது, சிவன் கோயில் அடின்னு இருந்தது, மற்ற இன்னொரு 3 இடத்துல கூட தமிழ் தமிழ் ஆக்கள் தான் அதுக்குள்ள கூட இதா இருந்தவ. அப்ப அவையில் தான் எங்கட தமிழாக்கள கைதான் ஓங்கி இருந்தது ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸுக்கு. அதுக்கு பிறகு தெரிந்த எல்லா ஃபோர்ஸஸையும் கொண்டு வந்து குவிச்சாங்க. குவிச்சிட்டு ட்ரிங்கோல என்ன ஆர்மி நேவி எல்லாத்தையும் ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து குவிச்சிட்டு ட்ரிங்கோ டவுன்ல வந்து அப்ப ட்ரிங்கோ மார்க்கெட் இருந்தது, மீன் மார்க்கெட் ஒன்று இருந்தது. அதுக்குள்ள தமிழாக்கள் எல்லாம் கதவெல்லாம் மூடி போட்டு அதுக்குள்ள வச்சு பெரிய வெட்டினவ கனவேற மேடை வந்தவ அந்த நேரம். அப்புறம் அதுக்கு பிறகு தெரிஞ்ச அவன் கை ஓங்கிட்டு பிறகு சிங்கள அவன் ஆர்மின்ற இந்த ஃபோர்ஸஸ் கண்ட்ரோல்ல வந்து ட்ரிங்கோ வந்துட்டுது. அப்ப அவரெல்லாம் நினைச்ச மாதிரி எல்லாம் காளி கோயிலடி எல்லா இடமும் அந்த நேரங்கள்ல அவையில இதுக்காகி ஓங்கிட்டுது. பிறகு நாங்க அதுக்கப்புறம் அதான் நான் நினைக்கிறேன் அந்த அந்த 77 ராய்ட்ஸ் தான் வந்து ட்ரிங்கோல வந்து எங்களோட பேலன்ஸை வந்து மாத்துனது. அதுவரையும் அந்த ஒரு ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் மாதிரி இருந்தது. ஒரு 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 பயம் கலந்த ஒரு பேலன்ஸ் மாதிரி இருந்தது. தமிழர் சிங்களருக்கு இடையில ஒரு ஒரு ஏர் இந்த ஒரு ஈக்குவல் இல்லாத ஒரு இது மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு அந்த ராய்ட்ஸோட அவை இந்த கை ஓங்கிட்டுது. அதாவது ஒரு ஒரு ட்ரிங்கோ எங்களோட கையை விட்டு போனதுக்கு அந்த ராய்ட்ஸ் தான் ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி அது என்னன்னா அது அந்த நேரம் தான் 77 எலெக்ஷனும். அப்ப சம்பந்தன இந்த வீட்டுல வந்து அப்ப அவர் எலெக்ஷன் கேட்டவர் அந்த டைம். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கேட்டவர். அப்ப இது அவர்கிட்ட வீட்டுல வந்து அப்ப இந்த போஸ்டர்ஸ் அது ஒரு போஸ்டர்ஸ் ரோடு ஹார்பருக்கு போற வழியில அவர்கிட்ட வீடு இருந்தது. அப்ப அந்த மெயின் ரோட்ல வந்து நிறைய பேர் அகதியில வந்து இருந்தவ. அப்ப அவையில் வந்து வீட்டுல எல்லாம் சமைச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்தவை. அப்ப நான் எங்களோட வீடு வந்து 2வது வீடா இருந்தது. சம்பந்த வீட்டுக்கு பக்கத்துல 2வது வீடா இருந்தவை நாங்கள். அப்ப அங்க அப்பா எல்லாம் அவரோட பழக்கம். அப்ப நாங்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணாங்க. அப்ப அங்க சமைக்கிறதுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ற அகதிகள் ரோட்ல எல்லாம் அகதிகளா இருந்தவ. அதுக்கு பிறகு அப்புறம் ட்ரிங்கோமலை மார்க்கெட் வந்து அப்புறம் மூடியாச்சு. தமிழாக்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் பாய்கட் பண்ணி கொண்டு இருந்தது ட்ரிங்கோமலை மெயின் மார்க்கெட்டுக்கு போகாமல். அப்ப அந்த போஸ்ட் வைஸ் வந்து ஒரு ஜங்ஷன்லாம் இருந்தது. அந்த ஜங்ஷன்லாம் அப்புறம் தமிழாக்கள் மார்க்கெட் எல்லாம் அந்த ரோட்ல பேமெண்ட்ல வச்சு துணியில இதுல சாக்களை விரிச்சு போட்டு மிரக்க மார்க்கெட் மாதிரி வச்சு வித்து கொண்டு இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாள் வந்து ஒரு நினைக்க ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து தமிழாக்கள் அந்த மெயின் மார்க்கெட்டை வந்து பாய்கட் பண்ணியிருந்தேன். பயத்துல ஒரு இதுக்காக பாய்கட் பண்ணியிருந்தேன், போவே இல்லை. அப்ப அவையல் எல்லாம் இது அந்த போஸ்ட் ஜங்ஷன்ல அந்த நேரம் வந்து கடையில தான் விரிச்சிருந்தேன். மீன் விற்கிறது, மிரக்கறியில் விற்கிறது, அது செய்து கொண்டு இருந்தேன். ஆனால் ஒரு 2 வீக்ஸ் அப்படி ஒரு சரியான டென்ஷனாக தான் இருந்தது. ஆனா உண்மையில வந்து சொல்லப்போனா அது முதல் வந்து எனக்கு தெரியறதுக்கு நான் கண் முன்னாடி நாங்கள் அப்ப ஹிந்து காலேஜ் பம்பளை போய் ஹிந்து காலேஜ் நிற்கிறோம். கண்ணுக்கு முன்னாலே ஒரு சிங்கள ஒரு ஆள் சோடா போத்தல் வித்து கொண்டு வந்தவர், சைக்கிளை அந்த பின்ன கட்டி கொண்டு வந்தவர், அதில் நிப்பாட்டி தமிழாக்கெல்லாம் அந்த போத்துல உடைச்சி அதுக்கு குத்துறவன். அப்ப அப்படியெல்லாம் ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் எங்கடாக்கெல்லாம் கொஞ்சம் எங்கடாக்கண்ட கண்ட்ரோல் தமிழாக்கண்ட கண்ட்ரோல்லாம் இருந்தது ட்ரிங்கோ. அதுக்கு பிறகு அவங்க எல்லா ஃபோர்ஸஸையும் கொண்டு வந்து அது அப்படியே பேலன்ஸ் மாறிட்டுது. பிறகு அதுதான் எனக்கு தெரிஞ்ச இது. அங்க அப்பா வந்து இதோட இந்த சமுதாயத்தோட கொஞ்சம் இன்வால்வா இருந்தபடியா, கோர்ட்ஸ்ல வேலை செய்யபடியா, அப்ப நாங்கள் அதில் கொஞ்சம் இன்வால்வா இருந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு தான் தெரியும். நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு 2 வீக்ஸுக்கு நடந்த ஒரு விஷயம். 16ஆம் தேதி ஆகஸ்ட்ல வந்து ஆரம்பிச்சு அது வந்து ஆகஸ்ட் முடியும் வரை முழுக்க நடந்து கொண்டிருந்தது. அதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருந்தது. எங்களுக்கு இப்ப இருக்கிற சிக்கல்ல என்னென்ன அந்த நேரத்துல நாங்கள் பார்க்கும்போது இப்ப 56, 58ஆம் ஆண்டு நடந்த பிரச்சனை பிறகு அடுத்தது நடந்தது 61 தனியா தமிழ் ஏரியால் யாழ்குடாக்கு என வடக்கு கிழக்குலயே நடந்தது. ஆனால் இங்க வந்து சிங்கள ஏரியால இதுகள் தொடங்கும் பொழுது இப்ப 58ஆம் ஆண்டு கலவரம் நடக்கும் பொழுது அங்க இருந்த தொழிற்சங்கங்கள், சிங்கள தொழிற்சங்கங்கள், சிங்கள LSSP போன்ற பார்ட்டிகள் எல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பை கொடுத்தார்கள். அவர்கள் தடிகள் பொருள்களுடன் நின்று ஃபேக்டரிஸை காப்பாற்றினார்கள். அப்படியான சிச்சுவேஷன் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்ப 77ஆம் ஆண்டு அந்த சிச்சுவேஷன்
போலீஸ் அல்லது படைகளுடன் வரும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாதுகாப்பை சனங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டது. உடனே அரசாங்கம் வந்து எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண விரும்ப இல்லை. அப்ப அந்த எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண இல்லை, கர்ஃபியூவை டிக்ளேர் பண்ண இல்லை. அப்ப இந்த நேரத்துல தமிழர் கை அந்த தமிழர் பாதுகாப்புன்றது வந்து அப்படியே முடக்கப்படுகிறது. அப்ப கிட்டத்தட்ட 40,000 வீடுகள் வந்து தாக்கப்படுது, பலது வந்து எரிக்கப்படுது. இல்ல அந்த நேரத்துல நாட்கள் கொண்டு குவிக்கப்படுறாங்க. அதுல கிட்டத்தட்ட 300 பேரளவில் இறந்திருக்கலாம் என்ற எண்ணங்கள் இருக்கிறது. சன்சோனிக் கமிஷனும் வந்து எங்களுக்கு சரியான நம்பர்ஸ்கள் தர முடியல. ஆனால் எங்களுக்கு இந்த டைம்ல இருந்த பிரச்சனைகள்ல வந்து கம்யூனிகேஷன், அந்த சோசியல் மீடியா அதுகள் ஒன்றும் இல்லை. அப்ப இப்ப அனுராதபுரத்துல இப்ப எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலிகளே கணவர் காணாமல் போனதுக்கு ஒரு ஆக்ஷனும் இல்லாம அவர் திரும்பி வருவாருன்னு பார்த்து கொண்டு வருஷ கணக்கில் இருந்து இல்லாம போன ஒரு நம்பிக்கை தான் இருக்குது. ஆனால் அந்த எரிக்கனாலம் பொட்டு வச்சு கொண்டே இருந்தார். இப்படி ஒரு சிச்சுவேஷன் சனங்களுக்குள்ள தொடர்ந்து இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. இந்த இந்த இனக்கலவரத்துல முக்கியமான ஒரு பிரச்சனையை நாங்கள் இங்க கவனிக்கிறோம். இல்லாத பொல்லாததுகளை சொல்லி மக்களை உசுப்பேத்துற விதங்கள். அப்ப மற்றது இந்த எந்த வித சம்பந்தமும் இல்லாத மலைய மக்களை வம்புக்கு இழுத்து அவங்கள அடிக்கிறதுன்னு சொன்னா அதுவே அர்த்தம் அது தமிழர்ன்றதுக்காக நடக்குதா, அல்லாட்டி வேற என்ன காரணத்துக்காக அந்த மலைய மக்களை வந்து இப்படி அவலப்படுத்தி அந்த இடத்தை விட்டு துரத்தி அவங்க வந்து வடக்கு கிழக்குல வந்து குடியேறாங்க. இதுகளை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா ஃபாதர்? என்னத்துக்கு மலைய மக்களை வந்து தாக்குறாங்களேன்னு? அதான் ஒரு பெரிய புதிர். எந்த விதமான காரணமும் இல்லை என்று அந்த மக்களுக்கும் தமிழற்ற அந்த கோரிக்கைகளுக்கும் ஒரு விதமான தொடர்பும் இருக்கையில், சம்பந்தம் இருக்கையில். மற்றது சரியான ஏழு மக்கள், அதுகள் ஒன்றும் தெரியாத மக்கள். அவைகளை போய் பாதித்ததன் காரணம் நான் நினைக்கிறேன், அந்த என்னுடைய கருத்து, இலங்கை வெளிநாட்டாக்கள் வெளிக்கிட்டு போன ஒரு சுதந்திரம் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு உங்களுக்கு தெரிந்தாலே அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டங்கள், சிட்டிசன்ஷிப் அகற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். அந்த நேரத்திலேயே ஒரு 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 பிளான் இருந்து, ஒரு திட்டம் இருந்திருக்கு இவர்களுக்கு. படிப்படியாக தமிழ் மக்களின் ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் என்று, அதாவது அரசியலில் அவருடைய பலத்தை குறைக்க வேண்டும் என்று. அப்போ அதில் ஒன்று வந்து எண்ணிக்கையை குறைத்து அவருடைய குடியுரிமை, வாக்குரிமை எல்லாத்தையும் பறித்து கொண்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் நினைக்கிறேன் இதுவும் வந்திருக்குது என்று. அந்த அந்த அடிப்படை எண்ணத்தின் வெளிப்பாடு. என்னென்ன இப்ப டேவிட் செல்போன் என்ற ஆக்ஸ்போர்ட் அகாடமிக் வந்து இலங்கைக்கு பயணம் செய்த பொழுது அவர் குறிப்பிடுறார், அந்த நேரத்துல இங்க பிரிட்டனுக்கு வந்து அவர் பேப்பர்ல எழுதியிருந்தார், நினைக்கிறேன் கார்டியன் இருக்க வேணும். அப்ப அதுல எழுதியிருந்தார், கிட்டத்தட்ட 40 வில்லேஜஸ் வந்து இவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த மக்கள் வந்து ஏற்கனவே மெலிஞ்ச சனங்கள், அவங்களுக்கு முகத்துல எல்லாம் அடிச்சு உடைச்சு தலைகீழாக கட்டி தூக்கி அவங்கள வந்து அவஸ்தப்படுத்துறாங்களேன்னா வந்தவங்களை வந்து மேலும் அவதி உறுத்து திரும்ப வெளியில அனுப்புறதுக்கான வேலை திட்டமாகத்தான் அதை அவர் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, அவங்க வரும் பொழுது அவங்க ஜீப்ல வரக்குள்ள அவங்களோட பயிர்களுக்கு மேலால எல்லாம் காரு வெஹிக்கிளை ஓடிக்கொண்டு வந்து அந்த பயிர்களையும் அழிச்சு இவங்களையும் பயமுறுத்தி இவங்களையும் துன்புறுத்தி அசைக்கிற விதம் வந்து படு மோசமா இருந்தது. ஆனால் அந்த நேரத்துல அங்க நின்ற ஆட்கள், அது டிஆர்ஆர்ஓ இருக்கலாம் அல்லது காந்தியமா இருக்கலாம், அவங்க கொடுத்த உற்சாகம் அந்த மக்களை வந்து தொடர்ந்து இருக்க செய்துச்சது. அந்த வைராக்கியத்தோட அவங்கள அங்க அவங்களோட எண்ணங்களை சாதிக்க வச்சது. அந்த 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 அதுக்கு உறுதுணையா இருந்த மக்களை வந்து நாங்கள் மேல பாராட்ட வேணும். அந்த மக்களுக்கு இருந்த துணிவை நாங்கள் பாராட்ட வேண்டி இருக்குது.
அந்த மக்கள் வாழ வழி இல்லாம அவங்களை இழக்கிறதுக்கு ஒன்றுமில்லை என்ற நிலைமையில தான் அவங்களும் அந்த வாழ்வாதார முறைகளை வந்து அவங்களை ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் நான் அதை பார்க்கிறேன். ஏனென்றால் அவங்களுக்கு வேற வழி இருக்கு, உயிர் எல்லாத்தையும் உழைச்சி வாழ வேணும் என்ற ஒரு நிலைமையில அவங்க தள்ளப்பட்டிருந்தாங்க. இந்த இந்த நிலை வந்து நாங்க பார்க்குற 2009லயும் வந்து அதே மக்கள் வந்து போராட்டத்துல பெரிய பங்களிப்பை செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. அந்த தமிழனம் என்றதை வந்து தட்டி எழுப்புறதுக்கு இன்னைக்கு அந்த பேரினவாதம் தான் அதுக்கு உறுதுணையா நிக்கிற மாதிரி இருக்கிறது. அந்த பேரினவாதம் அழியும் வரையும் இந்த 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 பாதிப்பு, இந்த டேஞ்சர், இந்த இனத்துக்கு எதிரான ஒரு எழுச்சி என்றது வந்து தொடர்ந்து இருக்க போதானே ஃபாதர்? அதை என்னென்று நாங்கள் கையாளலாம் நினைக்கிறீங்க? யாருக்கு? சிங்கள பகுதிக்கா, அரசியல்வாதிகளுக்கா? இல்ல இல்ல, நான் தமிழர், தமிழ் சிங்கள பகுதியில் இருக்க தமிழர், முஸ்லிம்களா இருந்தாலும் என்ன, இப்ப திருவோணமலையில் இருக்கிற மக்கள் இருந்தாலும், இப்ப நாங்கள் 2008 2009 எல்லாம் கதைக்கக்குள்ள அவங்க சொன்னாங்க, நாங்கள் வாயை திறக்க இயலாது, நாங்கள் சத்தம் போடாம இருந்தா தான் நீங்க இந்த பகுதிகளில் இருக்கலாம் என்று. அப்ப அப்படியான கஷ்டங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி கொண்டானே அந்த மக்கள் தொடர்ந்து இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு என்ன மாதிரியான நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுக்கலாம் நினைக்கிறீங்க? வாழ்வாதார நீதி. நாங்கள் இது 2 பகுதியா பார்க்கணும். ஒன்று, அரசு செய்ய வேண்டிய கடமை அது. அந்த அரசை அடிப்படையில் அந்த நஞ்சு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அந்த அதே திட்டம் தான் இருக்குது. ஆனால் அவர்களுடைய வேலையும் அந்த அந்த மலிய தமிழ் மக்களுடைய வேலையும் அவர்களுக்கு தேவை. இந்த ரெண்டிலையும் இந்த 2 பக்கத்தையும் வைத்துக்கொண்டு கூடியளவர்களை வைத்திருக்க வேண்டும். ஆனால் அமுக்கி வைத்திருக்க வேண்டும் என்றுதான் அவருடைய திட்டம் என்று நான் நினைக்கிறேன். இதில் நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் அரசியல் வழியால் ஏதாவது செய்யலாம். சும்மா இந்த ரீஹபிலிட்டேஷன், ரிலீஃப் பண்ணுறது அது சரி வராது. அரசியல் வழியால் பார்க்க எவ்வளவு தூரம் நாங்கள் கடந்த காலத்தில் அவர்களுக்கு சாதகமாக அவர்களோட துணையாக வாழ்ந்திருக்கிறோம் என்றது நாங்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இதில் வேற யாராவது கருத்து தெரிவிக்க விரும்பினால் தயவு செய்து உங்களோட கைகளை உயர்த்தவும். திரு சத்யசேனன் அவர்களை நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் அந்த நேரத்தில் 77ஆம் ஆண்டு நாட்டில் இருந்தீர்களா? அந்த நேரத்தில் அன்மியூட் பண்ணல. நல்லது. நான் ஜூலை மாதம், அதாவது மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணது. 4 வருடத்துக்கு பிறகு பிரிசன்லேருந்து விடுதலையான நான் ஜூலை மாதம் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு, இனக்கலவரம் தொடங்கினது எலெக்ஷன் முடியத்தான் தொடங்கினது. அந்த நேரத்தில் உடனடியாக இங்கே இனக்கலவரம் நடக்கிறதுன்றது உடனடியாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த மக்கள் அங்கே மெட்ராஸுக்கு வந்தார்கள். நான் அப்பொழுது எம்எல்ஏ ஹாஸ்டலில் செஞ்சி ராமச்சந்திரன் என்று சொல்லி ஒரு எம்எல்ஏ இருந்தவர், அவரோடு தான் தங்கி இருந்தேன் நான். அப்போ அவர் மூலமாக உடனடியாக கலைஞர், அப்பொழுது எதிர்கட்சி, கலைஞரிடம் சென்று கலைஞர் மூலமாக அவர் தான் சொன்னார், எம்ஜிஆரிடம் போய் கதையோ, அவர் தான் இதை செய்ய முடியும் என்று. உடனடியாக எம்ஜிஆரிடமும் நாங்கள் பலராக சேர்ந்து சென்று எம்ஜிஆர் உடனடியாக டெல்லிக்கு அவர் போகவில்லை, அவருடைய மந்திரிகளை அனுப்பி அங்கு இந்திரா காந்தியுடன் கதைக்கக்கூடியதாக இருந்து உடனடியாக இந்திய அரசாங்கம் இதில் தலையிட்டது. இதில் முக்கியமாக நீங்கள் இந்த ஏன் மலைநாட்டு தமிழர்களை இவர்கள் அடித்தது கலைச்சது என்றதுக்கு காரணம்,
1970ஆம் ஆண்டு நான் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது விஜயபீரா அங்கே வந்து ஒரு பெரிய சொற்பொழி ஒன்று நடத்துகிறார். அதிலே அவர் சொன்னது மலைநாட்டு தமிழர்களை தேயிலை தோட்டங்களுக்கு பசலையாக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ நான் என்னோட பக்கத்தில் அப்புறம் நல்ல சிங்களம் எனக்கு நல்லா கதைக்க தெரியும். அப்போ இருந்த அந்த அவனோட கேட்டேன், இவன் என்ன சொல்கிறான்னு சொல்லி, இப்படி கதைக்கலாமான்னு கேட்டு ரெண்டு அவனோடையும் சண்டை பிடிச்சு போட்டு, அப்போ அந்த நேரத்து சிங்கள மக்களை திரட்டுறதுக்கு தங்கள் பக்கம் சேர்க்கிறதுக்கு செய்கிற இயக்கம் முக்கியமாக மலைநாட்டு தமிழர்களை தான் முக்கியப்படுத்தி அவர்களை இந்த நாட்டை விட்டு கலைக்க வேணும், இது அவர்களால் தான் சிங்களவர்களுக்கு மேலே இல்லாமல் போகுது என்று சொல்லி அந்த ஆரம்ப போராட்டத்தை அவர்கள் தொடங்கினவர்கள். அப்படி மோசமான அதன் வழிவந்தவர்கள்லாம் இப்பொழுதும் ஆட்சியில் இருக்கிறார்கள். மலைநாட்டு தமிழர்களை முழுக்க அழிக்க வேணும் அல்லது இந்தியாவுக்கு அனுப்ப வேணும் என்றுதான் அவர்களுடைய அடிப்படை கொள்கையாகவே அன்று இருந்தது. பிறகு அங்கே நாம் அதை நானே சொல்றேன் என்றால், இப்போ உள்ள அரசாங்கத்தையும் நாங்கள் எவ்வளவு காலம் நம்புகிறோமோ அது காலப்போல போக்கில் தான் தெரியும். அடுத்தது முக்கியமாக அன்று நாங்கள் கலைஞர் கருணாநிதியை சந்தித்து உடனடியாக மத்திய எம்ஜிஆரை எம்ஜிஆரை சந்தித்து அவர் மூலமாக மத்திய அரசாங்கத்தின் மூலமாகத்தான் இலங்கை அரசாங்கத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிந்து அந்த இனக்கலவரத்தை மேலும் மேலும் பலர் கொலை செய்யப்படாமல், தமிழர்கள் கொலை செய்யப்படாமல் காப்பாற்றக்கூடியதாக இருந்தது. நான் அதன் பிறகுதான் இங்கே அதாவது நண்பர்கள் மூலமாக அப்போ இங்கே இருந்த லண்டனில் இருந்து தான் எனக்கு டிக்கெட் அனுப்பி நான் பிறகு அங்கிருந்து இங்கே வந்து விட்டேன். எனக்கு நிறைய கதைக்கலாம், ஆனால் அதை சரியான முறையில் எனக்கு கதைக்க என்னுடைய வயசு இப்பொழுது 80 ஆகுது, இயலாமல் இருக்கிறது, மன்னிக்க வேணும் ஃபாதர். நன்றி அண்ணன் உங்களுக்கு இந்த முயற்சிக்கு. இப்ப கங்கா, இதில் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இருந்த நீங்கள் ஜெயவர்தனா யாழ்ப்பாண வருகையின் போது நீங்கள் நேரடியாக விஜயம் சேர்ந்து அவரை வரவேற்று இருந்தீர்கள் என்று சொல்லலாம். அதை பற்றி உங்களால் ஏதும் கூற முடியுமா? அந்த அரசை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அந்த அரசனுடைய தன்மைகள் தொடர்ந்து எப்படி இருந்தது? அந்த அரசுக்கான வழித்தோன்றல்கள் இப்பவும் இருக்கிறார்கள். நாங்கள் இந்த காலகட்டத்தில் இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? கங்கா, இது உங்களுக்கான கேள்வி. கங்கா, சொல்லுங்க. இல்ல, நான் வந்துட்டேனே 75 எனக்கு யாரோட நின்றது யாரோட சண்டை எனக்கு நீங்க கேட்கிற கேள்வியை விளங்கி இல்லை. இல்ல, நீங்கள் 77ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்த நீங்கள் ஜெயவர்தனா வந்த பொழுது அவரை சந்திக்கிறதுக்கான மோதல் விதத்திலேயோ என்ன விதத்திலேயோ நீங்கள் அவரை சந்திச்சிருக்கிறீங்க. அவரை நீங்கள் எரித்ததுக்கான ஒரு அடிப்படை காரணம் என்றது ஒன்று இருக்க வேணும். அவர் ஒரு தமிழின விரோதி என்ற விஷயத்தை நீங்கள் மேடையில வைத்து நீங்கள் அந்த கேள்வியை கேட்டிருந்தீர்கள். அந்த தொடர்ச்சியாக அவர் நடந்து கொண்ட விதங்களும் இன்றைக்கு அவர்களோட வழித்தோன்றலா இருக்கிற ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் தொடர்ச்சியான ஒரு அரசியலை முன்னெடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாங்கள் இதை என்ன விதத்தில் கையாளலாம் நினைக்கிறீர்கள்?
இல்ல முதல்ல இதை கிளியரா சொல்லணும். நான் வந்து ஜேஆர்ஜேவத் தான் பவருக்கு வரைக்கும் நான் அங்க இல்லை. ஜேஆர்ஜேவத் தான் 77 பவருக்கு வந்துட்டார். நான் இங்க வந்தது 75 அல்பத்துரியப்பா அவை சுட்டுச்சா கொண்ட உடனே வெளிக்கிட்டார்ல. நான் ஒரு ஆள் நான் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் ஆதரவா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட தொடர்புடையவனா இருந்தனால இடதுசாரிகளோட மிக நெருங்கிய தொடர்பு அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்குது. இதுல வந்து ஜேஆர்ஜேவத் தான் யாழ்ப்பாணம் வரைக்கும் அந்த 75ஆம் ஆண்டு எதிர்கட்சி தலைவராக யாழ்ப்பாணம் வந்தவர். முத்தவழியில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் எங்களுடன் நின்ற ஒரு நண்பர் குணேந்திரதாசன் இப்போ கடைசியாக நான் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னே அவர் வந்துட்டேன். அவரை முனியல் என்று சொல்றது அந்த குடும்பம் முழுக்கவும். ஏனென்றால் அவ்வளவு தீவிரமான இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியாளர். அவர் ஒரு கேள்வி கேட்டார் ஜேஆரை பார்த்து, ஏன் நீ கண்டிகை பாத யாத்திரை போனீங்க? இதுதான் அந்த 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 பிரச்சனை. இதுதான் கண்டிகைன்னு பாத யாத்திரை போனீங்க என்று குணேந்திரதாசன் என்கின்ற அவருடைய தம்பி நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கேள்வியை கேட்டார். நான் பக்கத்துல நிற்கிறேன், நானும் பக்கத்துல இருந்தேன். அப்ப பக்கத்துல நிக்க அந்த கேள்விக்கு மறுமொழி சொல்லுறார். இந்த 66ஆம் ஆண்டு 66 நினைக்கிறேன் 66ஆம் ஆண்டு டட்லி தான் என்ன டட்லி இந்த கவர்மெண்ட்ல 2வது ஆளா இருக்கிற நேரத்துல தமிழரசு கட்சி வாலிப முன்னணி மகநாட்டில் அதுல தான் மாவட்டபுரத்தில் நடந்தது வாலிப முன்னணி மாநாடு. அது இந்த கடைசி நாள் காங்கேசந்துர கடற்கரையில கூட்டம் வைக்கவே. அந்த கூட்டத்துக்கு தன்னை தேர் கட்டி இழுத்து கொண்டு போனவ ஜெஃப்னா டவுன்ல இருந்து காங்கேசந்துர வரையும். அந்த தேரில் வீடு மாதிரி தேரை கட்டி இழுத்து கொண்டு போனவ. அந்த தேரில் இது 66ஆம் ஆண்டு. இந்த தேரில் இந்த தனக்கு பக்கத்திலே அந்த அவளை 10 மணித்தியாலமும் இருந்தால் செல்வநாயகம். இந்த ஜேஆர் மறுமொழி தான். இந்த 10 மணித்தியாலம் செல்வநாயகம் ஒரு நேரம் கூட கேட்கல, நீ என் கண்டிக்கு பாயாத்திர பொண்ணி என்று ஒரு நக்கலா தான் சொன்ன கதை. செல்வநாயகமே கேட்கல, நீங்க ஏன் கேட்கிறான்? சரி, அவர் கேட்டவர் யாரென்று தெரியாது. இந்த நேரத்துல தான் அவன் பூவண்டு ஆட்கள் சத்தம் போட தமிழரசு கட்சிக்காரருக்கு ஏற்பட்ட அந்த கோபம்தான் அந்த மாநாட்டை அந்த மேடை கதிரை அந்த கயிறை போட்டு ஆட்ட மேடை விழ போற மாதிரி இருந்த மேடையாண்டு பின்னால இருந்த சப்பரம் அது விழ போறாண்டு இருக்க சனம் பயத்தில் எழும்பி ஓடிக்கிட்டது. என்னென்றால் இந்த தமிழராட்சி மாநாட்டின் எதிரொலி என்று தமிழராட்சி மாநாட்டில் நடந்த விதம் மாதிரி என்ன நடந்துட்டு பயத்தில் சனம் எழும்பி கூட வெளிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த குணேந்திரதாசன் ஒரு செருப்பை தூக்கி தண்டை செருப்பை கலட்டி எறிஞ்சார். அது ஜேஆரை தாக்காமல் போட்டுருது. இதுதான் உண்மையா நடந்தது. இது ஜேஆருக்கு அந்த கோபம் பிரகாரம் சொல்றவ அந்த கோபம்தான் காரணம். ஜேஆர் பிறகு உள்ள ஆனா ஜேஆர் அப்படி இல்லை. ஜேஆர் கண்டிக்கு பாஜாத்திர பொண்ணு முந்தினர் செல்வநாயகத்துக்கும் பண்டாரநாயக்காவுக்கும் இடையில இடம்பெற்ற ஒப்பந்தத்தை கிழிக்க சொல்லி கண்டிக்கு பாதயாத்திரை போனது அதுக்கு முந்தினது 57ஆம் ஆண்டு. இது நடந்தது 65ஆம் ஆண்டு. இந்த கண்டிக்கு பாதயாத்திரை போனவரைத்தான் தேர் கட்டி தமிழாக்கள் இழுத்தவை. தமிழரசு கட்சி இழுத்தது. அந்த தமிழரசு கட்சி இளைஞர்களுடைய அந்த தமிழரசு இளைஞர் மாநாட்டில தான் சேனாதி ராஜா முதல் தடவைய இதுக்குள்ள வாராரு. இது தேசிய அரசியலுக்குள்ள உள்ளுறாரு. அதுவரையும் மாவட்டபுரம் சேனாதி ராஜா என்று அறிக்கப்பட்ட மாவை சேனாதி ராஜா அந்த மாநாட்டில அமைப்பு செயலாளரா வந்து அந்த இதுக்கு போறாரு. இதுக்கு தேசிய அரசியலுக்கு வாரார். அதுவரையும் மாவட்டபுரத்தோட மட்டும்தான் நின்றவர். இதுதான் ஜேஆரை பற்றி குறிப்பிடுறதா இருந்தால், ஜேஆர் வந்து தலைமையை வந்து ரணிலுக்கு கையளிக்கிறார். அது கையளிக்கும் பொழுது என்ன மாதிரியான அரசியலை இவங்க எடுத்து செல்றாங்க, அதை நாங்கள் என்னென்று அத அப்படியான ஒரு பேரினவாதத்திலிருந்து தமிழரை பாதுகாக்கலாம் நினைக்கிறீங்க? இப்படி பாருங்க, தமிழரசு கட்சி வாலிப முன்னணி மாநாட்டுக்கு
ஜேஆர் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு அந்த கூட்டத்தை நடத்தினோம் தமிழரசு கட்சி. ஆனா யாழ்ப்பாணத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தை திறந்து வைக்கிறதுக்கு வந்த ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவுக்கு கருப்பு கொடி காட்டி அந்த முழுக்கவும் போய்கோட் பண்ணப்படுது. இதுதான் தமிழினம். இந்த தமிழினம் அன்னைக்கு நாங்கள் எப்பாவது ஒழுங்கா இருந்த நாங்கள் ஒன்று இல்லை. ஸ்ரீமாவோ நல்லதோ கூடாதோ ஒன்றெல்லாம் வேறு. ஸ்ரீமாவோ வந்தது யாழ்ப்பாணத்துல முதல் தடவையா ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அந்த பல்கலைக்கழகத்தின் திறப்பு விழாவுக்கு அந்த திறப்பு விழாவையே போய்கோட் பண்ணி போட்டு இந்த கண்டிகை பாத யாத்திரை போன ஜேஆர் ஜெயலலிதாவை தேர் கட்டி இழுத்து யாழ்ப்பாணத்திலிருந்து கூட்டிட்டு போய் கூட்டம் வைக்கணும். இதுதான் நாங்கள். இது தமிழரசு கட்சி காங்கிரஸ் எல்லாம் இல்லை. இதுதான் தமிழினம். இலங்கை தமிழினம் இதுதான். நாங்கள் எங்களுக்கு விரும்பின மாதிரி மாறுவோம். நான் நினைக்கிறேன் சத்தியசீலன் சொன்ன கதையிலே ஒன்று. நான் நினைக்கிறேன் அதை சுட்டி காட்டலாம் என்று நினைக்கிறேன். இந்த ஜேவிபி மலைநாட்டு தமிழருக்கு எதிராக இருந்தது என்று சொல்லி இன்றைக்கு அது மாறி இருக்கணும். நம்பலாமோ நம்பலான்லாம் சொல்லப்படுது. ஆனா ஜேவிபியை நம்பலாமோ நம்பலான்றதுக்கு முன்னம் இந்த எல்எஸ்எஸ்பியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் தமிழருக்கு முழு உரிமை கொடுக்க வேண்டும் என்று காலங்காலமா நின்றது. அந்த நேரத்தில் கூட நாங்கள் அதை அவர்களுக்கிட்ட போகவில்லை. சரியோ. ஆனா இன்றைக்கு விரும்பியோ விரும்பாமலோ ஜேவிபி யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு. இதுதான் உண்மை. நாங்கள் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் ஆன்சர் பண்ணல. என்னத்தை கேட்கிறேன், இப்படி ஒரு இனவாதத்தை உருவாக்குன கட்ட வழியில விட்ட மாதிரி என்னவங்கள இந்த இந்த மிருகத்தை நாங்கள் என்னென்று அடக்க போறோம்? இப்படியான ஒரு பேரினவாதம், இப்படியான இன அழிப்பு நாங்கள் பார்க்கிறோம். அதை 77 இருந்து அது என்ன விதத்துல 83 விஸ்தரிச்சு 2009 என்ன மாதிரி நடந்தெல்லாம் பார்த்தோம். இப்ப நீங்கள் ஜெயஜாவாதினோட நேரங்கள்ல அரசியலாக முழுக்க ஈடுபட்ட நீங்கள் என்ன விதத்துல நீங்கள் அந்த இன குரூதத்தை பாக்குறீங்கள்? அதை என்ன விதத்துல நாங்கள் கையாளலாம் என்று எதிர்பார்க்கிறீங்க? இனப்பிரச்சனை அல்லது இந்த சிங்கள துவசங்கள் இந்த இதுகள் எல்லாமே நாங்கள் இந்த சிங்களாக்களுக்குள்ள நண்பர்களா இருக்கக்கூடிய ஆக்களை எங்கட பக்கம் இழுக்காமல் நாங்கள் அதை எதையும் செய்ய இயலாது. நாங்கள் ஆக குறைஞ்ச மைனாரிட்டியோடு இருக்கிற ஆக்கள், மைனாரிட்டியா இருக்கிற ஆக்கள். அதை விட இந்த மைனாரிட்டியிலேயே நாங்கள் பிரிஞ்சு போய் இருக்கிறோம். நிரம்பவ தெரியும், ஒரு கொஞ்ச நெஞ்சமா இல்லை, கணக்கவா பிரிஞ்சு போய் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் சிங்கள தேசிய இனவாதத்தை இல்லாம பண்ணணும்னா சிங்கள ஆக்களுக்குள்ள இருக்கிற நட்பு சக்திகளை எங்கட பக்கம் எடுக்க வேணும். இந்த எங்கட பக்கம் எடுக்கணும்னா அவையோடு சேர்ந்து வேலை செய்யணும். அந்த நட்பு சக்தி யாருன்றதை நான் எனக்கு அது இப்போ நான் வெளியால காலம் தானே. ஆனால் எனக்கு அதில் தொடர் இருக்குது. ஆனால் இந்த நட்பு சக்திகளை கிட்ட இழுக்காமல் அவையோடு சேர்ந்து வேலை செய்யாமல் பிரிட்டனோடும் அமெரிக்காவோடும் மற்றது வேற நாடுகளோடும் சேர்ந்து வேலை செய்யறோம்னு சும்மா சொல்லுற எல்லாம் ஒரு 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 வகையில பொருடாதான். இதுதான் உண்மை. நாங்கள் சிங்களாக்களுக்குள்ள சிங்களாக்களுக்குள்ள நல்ல ஆக்களும் நேர்மையான ஆக்களும் ஒழுங்கான ஆக்களும் இல்லை என்று சொன்னால் தமிழாக்களுக்கும் இல்லைதான். சிங்களாக்களுக்குள்ள இருக்கணும். சிங்களாக்களுக்கு இருக்கிற நல்ல சக்திகளை அங்க இருக்கிற ஆக்கள் அங்க அந்த அரசியல் தேடி அவியலோடு சேர்ந்து வேலை செய்தாலே ஒழிய அவைய சேர்ந்து அந்த அவியலோட சேர்ந்து இல்லை, அவியலையும் எங்களோட சேர்த்து வேலை செய்தாலே ஒழிய நாங்கள் இந்த இந்த இதுகள் ஒன்றும் செய்ய மாட்டோம். ஏனென்றால் இங்கேயும் கூட இங்க நடந்த ஈழம் சொல்லாட்டி கேம்பெயின் என்ற ஒன்றை உருவாக்கி அந்த அதனுடைய செயலாளர் 5 வருஷம் இருந்தால் நான் இங்கே நடந்த ஊர்வலங்கள் கூட்டங்கள் இதுகள் எல்லாம் என்னுடைய பேரில் சார்ஸுக்கு தெரியும். என்ற சார்ஸும் நானும் ஒருமிக்கத்தான் சேர்ந்து வேலை செய்தாங்க. இந்த ஊர்வலங்கள் கூட்டங்களுக்கான பெர்மிஷன்கள் எந்த பேர்லாம் தரப்பட்டது. இந்த ஊர்வலங்கள் கூட்டங்கள்ல கூட இங்கே அரசியலை செய்தாக்கள்ல கன பேர் கலந்து கொள்றே இல்லை. ஏனென்றால் அது நடத்துறாக்கள் புள்ளியானாக்கள் என்று அவையே கொண்ட இந்த பிள்ளைசேரி எல்லாம் நாங்களே தீர்மானித்து கொள்றோம். இதுதான் நடந்தது. இங்கே காலங்காலமா நடந்தது. யார் அந்த ஊர்வலங்களை சப்போர்ட் பண்ணினவே யார் சப்போர்ட் பண்ணலைன்றது எல்லாம் அந்த டைம்லேயே எல்லாருக்கும் தெரியும். இதுதான் என்னன்னா நாங்கள் ஒரு ஒழுங்கா மனம் திறந்து யார் வச்சாலும் சரி என்று சொல்லுற ஆக்கள் இல்லை.
ஊர்வலம் ஆரம்பிச்சா என்ன தமிழருக்கு சிங்கள அரசாங்கத்துக்கு எதிராக ஊர்வலத்தை வச்சா ஆரம்பிச்சாரு. ஏன் அந்த அதுலயும் பிரிச்சு பார்ப்பேன். இது வந்து ஒன்று ரெண்டு இல்லை. இந்த 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 நாட்டுல என்ன இந்த நாட்டில் நடந்த கன விஷயங்கள்ல நாங்கள் நிரம்ப பிரச்சனைப்பட்ட நாங்கள் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் வாய் திறந்து கதைக்க இல்லை. ஆனால் தமிழருக்கு உரிமை வேணும். இஸ்ரேலுக்கு எதிராக வாய் திறந்து கதைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை. நாங்கள் இங்கே அரசியல் செய்கிற நேரத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையின் சவுத் ஆப்பிரிக்கன் எம்பசிக்கு முன்னால நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்ய சொல்லி இந்த ஈழம் சொல்லாட்டி கேம்பெயின் என்ற அந்த பேனரோட நின்றுனாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நின்றுனாங்க. இது வந்து என்னென்னால் நாங்கள் மற்றவையோட சேர்ந்து வேலை செய்யாட்டி எங்களோட சேர்ந்து வேலை செய்கிற ஆக்கள். நாங்கள் பார்லிமெண்ட்ல கூட்டம் வைக்கலாம், வேறு எங்கேயும் கூட்டம் வைக்கலாம். இதெல்லாம் முந்தியும் வச்சதுதான். இது நாங்கள் அச்சீவ் பண்ண ஒண்ணுமெண்டா நாங்கள் எங்களுக்கு நண்பர்கள் என்று நினைக்கிற ஆக்களோடு சேர்ந்து ஓரளவுக்கு தன்னும் வேலை செய்ய பார்க்கணும். நண்பர்கள் என்று நினைக்கிற ஆக்களோட நண்பர்கள்ன்றது அதுக்குள்ளேயே பிறகு நாங்கள் பிரிச்சு பார்க்குற குணங்கள் இல்லாமல் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அப்படி பார்க்க வேணும். அது இந்தியாவிலும் இப்போ செஞ்சி ராமச்சந்திரனை பற்றி காய்ச்சார். செஞ்சி ராமச்சந்திரன் தமிழர்களுக்கு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இலங்கை அரசியலோடு சம்பந்தப்பட்ட தமிழ் படியங்களுக்கு முதல் ஆதரவு தந்தால் செஞ்சி ராமச்சந்திரன் தான். அந்த செஞ்சி ராமச்சந்திரனை இங்கே கூப்பிட்டு அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும் என்று கூப்பிட்டாள். நானும் என்னுடைய வீட்டிலான் ஒரு மாதம் இருந்தவர். இந்த 83 கலவரம் நடக்கிற நேரத்தில் என்னோட நிற்கிறார். அவரும் பஞ்சாதியும் அவருடைய 2 பிள்ளைகளும். சார்ஸ் ஒரு ஆள், அந்த கூப்பிட்டாள் ஒரு ஆள் சார்ஸ். என்னென்ன இதை சொல்றது காரணம், இது ஒரு பெரிய சரித்திரங்கள் நிறைந்த அரசியலோடு நாங்கள் சம்பந்தப்பட்ட நாங்கள் இந்த சம்பந்தப்பட்டதில் கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி வைக்காமல் நாங்கள் ஒரு மனந்திறந்து வேலை செய்யணும். இந்த மனந்திறந்து வேலை செய்கிற பண்பு எங்கள்கிட்ட இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். எங்கள்கிட்ட என்று இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளிட்டும் இல்லை, முந்தி இருக்கிற அரசியல்வாதிகளிட்டும் இல்லை என்று தான் நினைக்கிறேன். அந்த பண்பு இருந்த ஆக்கள் ஓரளவுக்கு அந்த சிந்தனையோட இருந்த ஆக்கள் ஒதுக்கப்பட்டிருந்தோம். அந்த டைமிலும் ஒதுக்கப்பட்டது. நன்றி கங்கா, அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கும் செஞ்சி ராமச்சந்திரனை நினைச்சதுக்கும் செஞ்சி ராமச்சந்திரனை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது சத்யநாராயணன் எங்களுக்கு இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் பிறகு லண்டனுக்கு கொண்டு வர்றதுக்கு உதவினதுக்கும் சத்யசீலன் அவர்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன் இந்த நேரத்தில். இந்த இட்டவரையில நாங்கள் அந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் இது நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன முறைகளை நாங்கள் கையாள வேணும் என்ற ஒரு விஷயத்துல கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவசந்தேஸ்வரன், உங்களுக்கு எதுவும் இதுல சொல்ல விருப்பமா இருக்கு என்றால் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். முதலாவது நான் ஃபாதர்கிட்ட வரேன். ஃபாதர், உங்கள்கிட்ட இந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலம் நாங்கள் இப்படி அந்த பொய் பிரச்சாரங்கள் மூலம் ஒரு இனப்பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் மேல கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறபடியால் இதை நாங்கள் என்ன விதத்துல கையாளலாம். இன்றைக்கு ஐசிசிபிஆர் சட்டங்கள் அப்படி இப்படி என்னெல்லாம் கொண்டு வந்திருந்தால் கூட ஐசிசிபிஆர் சட்டங்கள் சிங்களருக்கு எதிராக பாவிக்கப்படுறதில்லை, தனியா தமிழருக்கும் முஸ்லிம்ஸுக்கும் எதிராகத்தான் பாவிக்கப்படுகிறது. அப்ப இந்த காலகட்டத்துல என்னென்று நாங்கள் இந்த சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்ற விஷயங்களை ஊர்ஜிதப்படுத்தலாம் என்றது உண்டு. ரெண்டாவது, இந்த இனக்கலவரம் நடக்க போகுதுன்ற உடனே இதை இப்ப நைஜீரியால, ஈவன் இந்தியால கூட மற்ற இனங்களுக்கான ஒரு நெட்வொர்க் கொண்டு இருக்குது. அது உடனே அந்த அவேர்னஸை கொண்டு வெளியில இருந்த ஆக்களை உள்ளுக்கு வராதபடி கர்ஃபியூவை கொண்டு அந்த லோக்கல் மக்கள் இருக்கிற இடங்கள்ல அந்த லோக்கல் மக்களை தாக்குற விடயங்கள்ல அவங்க தங்களோட நெட்வொர்க்கை செய்யறாங்க. வெளியில இருந்து ஆக்கள் வர்றதை தடை செய்யறதால அங்க இருக்கிற இனக்கலவரங்களை பெரிய அளவுல தடுக்க முடியாம இருக்கிற சூழ்நிலை இருக்குது. ஆனால் இலங்கையில எங்கள்கிட்ட அப்படி ஒரு வாதமற்ற ஒரு தேசிய படை என்றது இன்னும் எங்களுக்கு கைக்கு எட்டாத தூரத்துலாம் இருக்குது. அப்ப இதை நாங்கள் என்னென்று இப்படியான ஒரு சிச்சுவேஷனை கையாளலாம் நினைக்கிறீங்க ஃபாதர்? இதுல பல கேள்விகள் எழும்புது.
ஒன்று வந்து எங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை வர வேணும். அது ஒரு விஷயம். அப்போது எனக்கு முதல் இப்போ கதைத்தார் யாரு? கங்காவா? ஆமாம். ஆ இப்போ அவர் தொட்ட விஷயம் பற்றி நாங்கள் இங்கே சில பேரோட காய்ச்சி நாங்கள் கிட்டடியில், அதாவது தென்பகுதி மக்களோட தொடர்பு வர வேண்டும். ஒன்று எங்களுடைய நிலவரம் அவர்களுக்கு தெரிய வர வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் இப்போ தானே எல்லாம் மீடியா எல்லாம் இருக்குது, அதை பாவித்து ஒரு பண்பான முறையில் அதை நாங்கள் அவர்களுக்கு தெரிவிக்க வேணும். அது தெரிவிக்கிற போது என்ன நடந்தது, எங்களுக்கு என்ன நடந்தது என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். என்றால் அங்கு ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகேண்டா அங்கு நடத்தி அரசியல்வாதிகளோ யாரோ அவருடைய மனதை பாய்சன் தியர் மைண்ட். அதனுடைய அது உண்டு. அவர்களோடு தொடர்பு கொள்ள வேணும். உங்களுக்கு தெரிந்தாக்கள் இருந்தால், பழக்கமானாக்கள் இருந்தால் அவர்களோடு நாங்கள் மீண்டும் தொடர்புகளை கொண்டு எங்கள் நிலவரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, எங்களுடைய பகுதியில், தமிழ் மக்கள் பகுதியில் ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றாக நாங்கள் செயல்பட பார்ப்போம் என்ற ஒரு மனப்பாங்கு வளர வேணும். இது நான் தான் ஒன்றை செய்ய வேணும், மற்றவன் செய்யக்கூடாது, எனக்கு தான் அந்த பேர் வர வேணும் என்று தனியாக்களும் இருக்கணும், அமைப்புகளும் சில விலை அப்படி இருக்குது. அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்ற வேணும். அப்படியான இதில் அதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் இப்போ எங்களுடைய செம்மணி விஷயத்தில் யாரும் முதன்மை கூற முடியாது. எல்லோரும் நாங்கள் அதில் ஒன்றாக இருந்து பயணிக்க முடியும். அதோடு தென்பகுதி மக்களும் சில பேர் இதை பார்த்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள், இப்படி தமிழ் மக்களுக்கு நடந்தேண்டு. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வர வேணும். என்ன அடுத்த நடவடிக்கை நாங்கள் நடக்கிறதுண்டு. மற்றது இப்படியான தென்பகுதி மக்களை இனங்கண்டு அங்கே தொடர்புள்ள ஆக்கள், அங்குள்ள மக்கள் மூலமாக இனங்கண்டு அவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு அவருடைய மனத்தையும் நாங்கள் மாற்ற வேண்டும். சார்பாக எங்களுக்கு நடந்த விஷயம் என்னத்தை நாங்கள் கோரினோம் என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிற ஒரு தொடர்பு பாலங்களை நாங்கள் ஏற்படுத்துகிறதுனால நாங்கள் கனகாலம் நான் அங்கே இதில் ஈடுபட்டிருந்த அப்போது நான் கதைத்தது 77ஆம் ஆண்டு பற்றித்தான். ஆனால் பின்பு 96ஆம் ஆண்டு தொடக்கம், செம்மணி தொடக்கம், அதன் பிறகு எத்தனையோ கூட்டங்களில் நார்த் சவுத் டயலாக் உண்டு. பர்கர் ஃபவுண்டேஷன் அவர்கள் ஒழுங்கு செய்யும் நார்த் சவுத் டயலாக், தமிழர் சிங்கள டயலாகிலே பிரதிநிதிகள் 2 பக்கமாக வந்து நாங்கள் பேசினோம். அது மாதிரி பண்பாகத்தான் அந்த கூட்டங்கள் நடந்தது. அப்போது அவர்களுக்கு எங்களுடைய பிரச்சனை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தது. அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறினார்கள். பல ரோட் மேப் ஃபார் பீஸ் இன் ஸ்ரீலங்கான்ற இன்னொரு தொடர்பு இது. அதில் மேலகு எங்களுடைய ராய் பாண்டகையும் அதில் பங்கு வச்சிருந்தார். அது ஒரு தொடர் மீட்டிங்ஸ், சந்திப்புகளும் கருத்து பரிமாறுகளும் அப்படி பலவிதமான இதில் நடந்தது. அதிலே சில முக்கியமான ஆட்கள் இருந்தார்கள், நல்ல பண்பான ஆட்கள். அவர்களோடு இப்போது தொடர்பு கொள்ளலும்ண்டா அதுவும் நல்லது. என்னுடைய மனதில் இப்போ வாரது யாங்கோட ப்ரொஃபஸர் யாங்கோட அருமையான மனுஷன், நல்ல அறிவாளி, அருமையான மனுஷன். ஆனால் அவருக்கும் சில நெருக்கடிகள் வந்தது அவருடைய பரந்த மனப்பான்மை காரணமாக என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒன்று. ஈவன் ரொஹான் எதிரிசிங்க பரவாயில்லை. மற்ற இவர் முத்பிதகம மனோரி, அவரை நான் சந்தித்திருக்கிறேன். அவரும் ஒரு நல்ல பெண், ஒரு பரந்த மனப்பான்மை. நாங்கள் இனங்கண்டு தொடர்புகளை மீண்டும் ஏற்படுத்தி தென்பகுதி மக்களுக்கு நாங்கள் சென்றடைய வேணும் என்றது அது ஒரு கருத்து. அப்போ எங்களோட பகுதியிலே ஒற்றுமை வேணும். அடிப்படையான ஒரு நிலைப்பாட்டிலே ஒரு நாங்கள் நிற்க வேணும் கட்டாயம். இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து, செம்மணி சந்தர்ப்பத்தை பாவித்து சர்வதேச கவனம் வந்திருக்குது. தென்பகுதியிலேயும் சில மனங்கள் இழகி இருக்குது. இன்று இப்படியான காரணங்களை வைத்து நாங்கள் ஒரு அணியிலே திரள வேணும் என்றது ஒரு முக்கியமான தேவையாக இருக்கின்றது.
அது வெளிநாட்டோடு நாங்கள் தொடர்பு கொள்ளலாம். முந்தைய தொடர்பில் இருந்த அமைப்புகளோ அல்லது நாடுகளோடு தொடர்பு கொள்ளலாம். இது 2 லெவல்லையும் நடக்கணும். ஒன்று நேஷனல் லெவல், தேசிய மட்டம், அதாவது தீவுக்குள்ளே, மற்றது வெளிநாட்டிலே. தீவுக்குள்ளே ஒற்றுமை வர வேணும், மற்ற இனத்தோடு எங்களுக்குள்ளே ஒற்றுமை வர வேணும். வெளிநாட்டோடும் எவ்வளவு பேர் நாங்கள் லாபி பண்ண முடியுமோ அதையும் செய்ய முயற்சிக்கலாம். லண்டனில் இருக்கிறார்கள், டவுனிங் ஸ்ட்ரீட்டோடு போகலாம், நம்பர் 10. அல்லது வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள், போத் பொலிட்டிக்கல் அண்ட் நான் பொலிட்டிக்கல், பொலிட்டிக்கல் சிவில் அமைப்புகள். அவர்களை இனங்கண்டு நாங்கள் அந்த லாபியிங் செய்ய வேணும். அது உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி ஃபாதர் லோகதாஸ் அவர்கள். நீங்கள் கையை உயர்த்தியிருந்தீர்கள். உங்களோட கருத்துக்களை எங்களை ஷேர் பண்ணுங்க. இதுல பெண்கள் பேர் பங்கு பெற்றிருக்கிறீங்க. உதயநாயகி, உங்களுக்கு ஏதும் கருத்துகள் இருக்கும் என்றாலும் நீங்கள் தயார் செய்து ஷேர் பண்ணுங்க. ஓகே லோகதாஸ், இது உங்களுக்கான நேரம். நன்றி சார்ல்ஸ்னா. இதில் திரு கங்கா அவர்கள் கேட்கல முக்கியமான விடயம் என்று சொன்னார். அந்த ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா யாழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்த அந்த விசிட்டையும், மற்றது ஜிஆர் ஜெயவர்தன விசிட்டையும் கம்பேர் பண்ணி அந்த அரசியல் தேவையை சொன்னார். நீங்களும் அதில் கேள்வியில் திருப்பி கேட்குறீங்கள், என்ன கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன, நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி. அந்த வழியில் நான் வந்து கேட்குறேன். இப்போ நீங்கள் அந்த காலத்தில் இது நடந்து அந்த 70களில் நடந்த விடயம், இப்போ அங்கே அந்த நேரத்தில் தமிழ் கட்சியை நீங்கள் 2 விதமாக பார்க்குறீங்க. ஒன்று இந்த ஸ்ரீமாண்டு வருகையை எதிர்த்த ஒரு அரசியல் இருந்தது, மற்றது ஜேஆருக்கு ஆதரவு அரசியல் இருந்தது. இப்போ அங்கே என்ன அந்த தமிழ் கட்சியில் என்ன பிழைய விட்டது அந்த நேரத்தில் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இந்த காலோட்டத்தில் இப்போ வரைக்கும் அதே நிலைமை இருக்குதுன்னு கூட நீங்கள் சொன்னீங்க. இன்னும் எங்களை திருந்த 2 பேரையும் அந்த கடைசியில் முடிக்க ஒரு குறைமையாக சொன்னீங்க. இப்போ அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எங்களோட அரசியல் தேவை அப்படித்தான் இருக்குது, தமிழக அரசியல். அதற்கு தெளிவுபடுத்துங்க திரு கங்கா அவர்கள். என்னட்ட கேட்குறீங்களா? ஆமாம், நீங்கள். நான் இதை சொல்றதுக்கு முன்னம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்ல வேணும். இங்க இந்த 83 ஜூலைக்கு பிறகு நான் நினைக்கிறேன் 5-6 வருஷம் தொடர்ச்சியா இந்த ஜூலை கலவரத்தை ஒட்டி ஒரு ஊர்வலம் நடக்கும். அந்த ஜூலை 27ஆம் தேதி 23ஆம் தேதி அதோட வார சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில நடக்கும். அந்த 84ஆம் ஆண்டு ஊர்வலத்துல சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் வாசுதேவ நாணயக்காரர். இதை ஏன் நான் சொல்றேன் என்றால், நாங்கள் அந்த கிட்ட போறதுக்கு நாங்கள் பயப்படுறோம். இப்போ என்னென்னா அவரை தள்ளி விடுறோம், நீங்கள் வேறு எங்கேயும் போங்க. இந்த வாசுதேவ நாணயக்காரர் லண்டன்ல நடந்த அந்த ஊர்வலத்திலும் கலந்து கொண்டதோட மேடையில் ஏறியும் டபுள்காஸ் ஸ்கொயரில் நடந்த அந்த கூட்டத்தில் மேடையில் ஏறியும் பேசினவர். இதை குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நண்பர்களை தேட வேண்டும் என்றால் நாங்கள் பிள்ளைகளை மட்டும் பிடிக்காமல் இருக்கிற செடிகளை வச்சு கொண்டு பிடிக்க பார்க்க வேணும். மற்றது இந்த விடயங்கள்ல சிலர்களை பிடிச்சு பார்க்குற பண்பு எங்களுடைய அரசியல்கிட்ட இருக்கையில் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த யாழ்ப்பாண இந்த பள்ளிக்கூடங்களை தேசிய மயமாக்குகிற அந்த பிரச்சனையில நாங்கள் அப்ப அந்த நேரத்துல இலங்கை வந்து குடியரசு ஆகியது. ஸ்ரீமாவ பண்டாரநாயக்காண்ட முதலாவது அரசாங்கம் இருக்கிற நேரத்துல அதை தேசியமயமாக்கி பள்ளிக்கூடங்களை அரசாங்கம் எடுக்க வைக்க நாங்கள், ஆனா அந்த பள்ளிக்கூடங்களை எடுக்கக்கூடாது என்று எஸ்ஏவி செல்வநாயம் மகாராணிக்கு தந்தி அடிக்கிறார். அதை எடுக்காமல் பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. சரிக்கும். என்னன்னா மகாராணி தான் அப்ப அந்த அந்த தலைவியா இருந்தவர். ஜனாதிபதி என்ற அந்த இதுகள் வரையில, குடியரசு வரையில 72ஆம் குடியரசு வந்தது. இது அப்ப இன்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணத்திட்ட பள்ளிக்கூடங்கள் கையளிக்கப்பட்டிருக்குது. ஆனா அந்த பள்ளிக்கூடங்கள்ல பள்ளிக்கூடங்கள் கியூவில் நிற்குது. அதை வடக்கு கிழக்கு மாகாணத்திலிருந்து எடுத்து நேஷனல் கவர்மெண்ட் எங்களோட என்ன தேசிய பாடசாலையா மாற்ற சொல்லி கிட்டத்தட்ட எல்லா பள்ளிக்கூடங்களும் இங்க பழைய மாணவர் சங்கங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம். நாங்கள் ஒரு பக்கத்துல கையெழுத்தி கூட்டங்கள் எங்களுக்கு உரிமை வேணும் என்று,
மற்ற பக்கத்தில் தந்த உரிமையை அங்கால கையளிக்க பார்க்கிறோம். இது இவர் ரெண்டு இல்லை, எல்லா பள்ளிக்கூடங்களும் இன்க்ளூடிங் என்னுடைய மாஜனா கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் ஆக்களும் அதில் அப்படித்தான் இருக்க பார்க்கணும். இது நான் நினைக்கிறேன், நாங்கள் அந்த எந்த விடயத்தையும் ஒழுங்கா இருந்து பார்க்கிறோமோன்ட்டு எனக்கு தெரியாது. என்ன பிள்ளைகளை மட்டும் பிடிக்கிறதா இருந்தால் நாங்கள் அப்படி அப்படி எதையும் செய்ய இயலாது. இந்த ஸ்ரீமாவண்டார் நாயக்கா வரையில் அந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கு அந்த பல்கலைக்கழக ஹிஸ்டரி தெரியுமோ தெரியாது. பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் வேணும் என்று செல்வநாயகமும் தமிழரசு கட்சியும் செல்நாயகம் தலைமையில், இந்து பல்கலைக்கழகம் வேணும் என்று ஜிஜி பொன்னம்பலம் தலைமையில் காங்கிரஸும் ஒரு பெரிய விஷயங்களை செய்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் தான் இலங்கைக்கு ஒரு பொது பல்கலைக்கழகம் வேணும் என்று இந்த கல்வி அமைச்சின் உயர்குழுவுக்கு தலைவராக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் பீட்டர் கெனமன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தான் வடக்கு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் வந்தது. இந்த பல்கலைக்கழகத்தை திறக்கிறதுக்கு ஸ்ரீமாவ பண்டார நாயக்கா வந்தவர். ஆனால் நாங்கள் ஒரு ஆக்களும் அதை தனியாக அந்த பல்கலைக்கழகம் என்றதை மட்டும் வச்சுக்கொண்டு அதை வரவேற்று போட்டு பிறகு ஸ்ரீமாவ பண்டார நாயக்கா மிச்ச பிரச்சனைகளுக்கு எதிராக இன்னொரு இடத்துல ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் ஆர்ப்பாட்டம் என்றால் அது ஸ்ரீமாவை நல்லது செய்தாலும் ஆர்ப்பாட்டம் தான், கூடாது செய்தாலும் ஆர்ப்பாட்டம். அப்போ வந்ததே இன்றைக்கு அந்த பல்கலைக்கழகம் நான் நினைக்கிறேன், இங்கே யாரும் இந்த விடுதலை போராட்டத்தோட நீண்ட தொடர்புகள் இருந்திருந்தால் அந்த விடுதலை போராட்டத்தின் மிக முக்கிய பங்குதாரிகளாக இருந்தது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் தான். இதுதான் உண்மை. ஆனால் நாங்கள் மாறி பார்க்கிறோம். அந்த பல்கலைக்கழகம் வந்ததையே பிள்ளை என்று பார்த்தினாங்க. ஒரு காலம் சரியா இருக்கையில். மற்றது அங்க வடக்கு மாநிலத்தில் நிரம்ப பேர் தமிழ் தேசியத்தை பற்றி எல்லாம் நிரம்ப கதைச்சாக்கள் டிச்சு நம்ம விசாரிக்கல. ஆனா நாங்கள் அவைகளுக்கு கிட்ட போகல. நான் ஆதரிக்க சொல்லல. இந்த கிட்ட போக கூட ரெடியா இருக்கையில ஒரு காலம் தெரியும். இதுதான் நாங்கள் கொஞ்சம் இந்த கதைக்க வேணுமெண்டா கதைக்கிறதுக்கு ரெடி இல்லையேன்னு ஆக்கள் ஒருத்தர் சந்திச்சு கதைக்கிறதுக்கு ரெடி இல்லையே. என்னென்ன நினைக்கலாம் இந்த இவருக்கு அரசியல் பிள்ளையாண்டு. ஓகே, நன்றி. லோகதாஸ் அவர்களை கேட்க விரும்புகிறேன். அவர் கேட்ட கொஸ்டின், நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சது. என்னென்றால் இப்ப தமிழர் அந்த பாராளுமன்ற அரசியல் என்று வரும் பொழுது அதை கையாண்ட விதங்கள் கொள்கைக்கு முரணான விஷயமா இருந்தது. நாங்கள் சரத் பொன்சேகாவையும் ஆதரிச்சோம். அதுக்கு பிறகு இப்ப பிரேமதாசாவை ஆதரிச்சோம். பிரேமதாசாவுடைய பங்களிப்பு 77ஆம் ஆண்டு ராய்ச்சில மிக மோசமா இருந்தது. நாங்கள் அதை பற்றி பேச இல்லை. 83லயும் மோசமா இருந்தது. அவரு அந்த 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 நேரத்துல இருந்த குண்டர்கள் இன்னும் அரசியல்ல பங்கு பெற்றதுக்கும் அரசியல் மேடையில அப்பிய பண்றதுக்கும் இன்னும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் சில கடமைகளை நாங்கள் நிறைவடைய செய்யவில்லை. ஆனால் எங்களுக்கு நாங்கள் முழுக்க அரசியல ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிற நாங்கள் ஆல்டர்னேட்டிவாக மக்களோட சேர்ந்து என்ன மாதிரியான பாதுகாப்பு வேலை திட்டங்களை நாங்கள் தொடங்க வேணும், இந்த நடைமுறைகள், இந்த இனவாத போக்குகளை நாங்கள் என்ன மாதிரி மாற்ற வேணும் என்ற ஒரு ப்ரோ ஆக்டிவ் ரோலை நாங்கள் எடுக்கிறது அவசியமா இருக்கும். அது எடுக்கிறதுக்கான காலம் வந்து விட்டது. நாங்கள் எந்த ஒரு நாளையும் பின்னு போட வேணும் என்ற அவசியம் இல்லை. முக்கியமா நான் இது 9 மணிக்கு முடிக்கிறேன் என்று சொல்லி இந்த மீட்டிங் வந்தபடியால் மணிக்கு 9 ஆக்களும் கை வச்சிருக்கிறீங்கள், யோகலிங்க கை வச்சிருக்கிறீங்கள். நான் இன்னொரு கட்டத்துல உங்களுக்கு இதை தர வேண்டி இருக்கிறது. நான் இந்த செஷனை இதோட முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நாங்கள் முக்கியமாக கற்றுத்தந்த பாடங்கள் என்றதுக்குள்ளால நாங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் மற்ற நாங்கள் போடுற சோஷியல் மீடியாவில் உங்களோட கருத்துக்களையும் தந்து இதை மற்றவர்களோட ஷேர் பண்ணி தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவுகளை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் யோகலிங்கம். இதை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரோம். முடிவுக்கு கொண்டு வரோம்.
நன்றி, வணக்கம். ஃபாதர், நீங்கள் கனடாவில இருந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இதில் வந்து பங்களிச்சபடியால் மிகவும் நன்றியா உங்களுக்கு மீண்டும் எங்கள் நன்றிகள் உரித்தார். பங்கு பெற்ற எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.